ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் பிடித்தது. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ இப்போ இருக்க காலகட்டத்தில் பெண்களுக்கு வரக்கூடிய இன்ஃபர்டிலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய குழந்தையின்மை பிரச்சனைக்கு ஒரு மெயின் ரீசனாக இருக்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஹார்மோனல் இம்பேலன்ஸ். அதாவது ஒரு பெண்ணோட மாதவிடாய் சுழற்சியில் முதல் 15 நாட்கள் வந்து ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன்ஸ் வந்து டாமினண்ட்டாக இருக்கும். அடுத்த 15 நாட்கள் வந்து ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் வந்து டாமினண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து 2 ஹார்மோன்ஸுமே ஒரு மாதிரி பேலன்ஸ்டாக இருந்தால் தான் அவங்களுக்கு வந்து அந்த எல்லா ப்ராசஸுமே கரெக்டாக நடக்கும், இன்ஃபர்டிலிட்டி இல்லாமல் நம்ம தவிர்க்க முடியும். பட் பார்த்திங்கன்னா இப்போ இருக்க பெண்களுக்கு இந்த ஈஸ்ட்ரோஜன் அப்படிங்கிற ஹார்மோன் வந்து அவங்களோட லைஃப் ஸ்டைல்னாலேயும் உணவு பழக்க வழக்கத்தினாலேயும் அவங்க பயன்படுத்துகிற சில பிளாஸ்டிக் பொருட்கள் அந்த மாதிரியான என்விரான்மெண்டல் பிரச்சனைகளாலேயும் அந்த ஈஸ்ட்ரோஜன் வந்து ரொம்ப அதிகமாகிடுது. ஸோ இதை தான் வந்து நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸ், ஈஸ்ட்ரோஜன் டாமினன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த ஈஸ்ட்ரோஜன் டாமினன்ஸ்னால என்ன மாதிரியான பிரச்சனைகள் எல்லாத்தையுமே அவங்க சந்திக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிசிஓடி, பிசிஓஎஸ், ஃபைப்ராய்ட்ஸ், அப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா சாக்லேட் சிஸ்ட், இந்த மாதிரி கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட கட்டிகள், கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட கோளாறுகள், இது எல்லாத்தையுமே வந்து அவங்க இந்த ஈஸ்ட்ரோஜன் டாமினன்ஸால் வந்து சந்திக்கிறாங்க. இது எல்லாத்தையும் விட ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, இதனால் அவங்க சந்திக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை எது அப்படின்னா, அது வந்து இன்ஃபர்டிலிட்டி, அதாவது குழந்தையின்மை, அப்புறமா இர்ரெகுலர் பீரியட்ஸ், அப்புறம் பாடி வெயிட், ஒபிசிட்டி, இப்படி நிறைய பிரச்சனைகளை வந்து அவங்க சந்திக்கிறாங்க. ஸோ அப்போ இந்த ஈஸ்ட்ரோஜன் டாமினன்ஸ் வந்து நம்ம கரெக்டாக ப்ராப்பராக இருக்கிறதுக்கும், ஈஸ்ட்ரோஜன் வந்து பேலன்ஸ்டாக இருக்கிறதுக்கும், அந்த ஈஸ்ட்ரோஜன் டாமினன்ஸ் உங்களுக்கு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கும் சில அறிகுறிகள், அதோட இதை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான உணவுகள் எடுத்துக்கணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நான் 1 by 1 உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ நீங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நிச்சயமாக ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுற எல்லா பெண்களுக்கும் மட்டும் இல்லாமல் நார்மலாகவே பெண்களுக்கு, வயது வந்த பெண்களுக்கு எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த ஈஸ்ட்ரோஜன் டாமினன்ஸ் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஒரு மெயின் சிம்டம் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸ்ட்ரோஜன் டாமினன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதாவது உங்களுக்கு ஈஸ்ட்ரோஜன் வந்து அதிகமாக சுரக்குது, ஈஸ்ட்ரோஜன் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் ரெண்டாவதாக என்ன சிம்டம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பியர் ஷேப்டு பாடி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பேரிக்கா ஷேப், நம்ம பேரிக்கா வந்து பார்த்துருக்கோம், மேல் பகுதி வந்து கூர்மையாக, கீழ்ப்பகுதி அகண்டு இருக்கும். அந்த மாதிரி நம்மளோட உடல் அமைப்பு இருக்கும். நீங்கள் சம்மணம் போட்டு கீழே உட்காந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட வயிறில் வந்து 3 மடிப்பு விழும். அந்தளவுக்கு வந்து அந்த கீழே பெல்லி தொப்புளுக்கு கீழ் உள்ள பகுதியில் அந்த கொழுப்பு சதை வந்து அதிகமாக இருக்கும். இடுப்பை சுற்றி வெயிட் வந்து அதிகமாக போட்டிருக்கும். அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், அந்த மாதிரி லோ பெல்லி ஃபேட் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்படி இடுப்பை சுற்றி சதை போடுது அப்படின்னாலே அங்கே வந்து ஈஸ்ட்ரோஜன் டாமினன்ஸ் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறமா வயிறு வந்து எப்போவுமே வந்து ப்ளோட்டடாக, அதாவது உப்புசமாகிக்கிட்டு அடிக்கடி மலசிக்கல் பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து ஈஸ்ட்ரோஜன் டாமினன்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறமா பீரியட்ஸ்க்கு முன்னாடி வந்து இந்த ஆக்னே, அதாவது முகத்தில் வந்து ஏதாவது முகப்பரு மாதிரி வர்றது, ஆக்னே வர்றதும் வந்து ஈஸ்ட்ரோஜன் டாமினன்ஸுக்கான ஒரு அறிகுறி தான். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா பீரியட்ஸ்க்கு முன்னாடியோ இல்லை பீரியட்ஸ் டைம்லையோ உங்களுக்கு வந்து மைக்ரைன், அதாவது அந்த ஒற்றை தலைவலி மாதிரி, நார்மல் ஹெட்டேக் மாதிரி விடாமல் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னாலும் அதுவும் உங்களுக்கு ஈஸ்ட்ரோஜன் டாமினன்ஸ்க்கான ஒரு அறிகுறி. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பிரெஸ்ட் வந்து பயங்கர டெண்டராக அப்படி பெயின்ஃபுல்லாக வெயிட்டாக இருக்கிறது தான் வந்து பிரெஸ்ட் டெண்டர்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் வந்து உங்களுக்கு ஈஸ்ட்ரோஜன் டாமினன்ஸ் அதிகமாக இருந்தது அப்படின்னா பீரியட்ஸ்க்கு முன்னாடி இந்த மாதிரி இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி அறிகுறிகள் எல்லாமே இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இந்த அறிகுறிகளில் ஏதாவது 1 இருக்குது 2 இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஒரு தடவை டாக்டரை கன்சல்ட் பண்ணி ஒரு ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏதாவது பிசிஓடி, பிசிஓஎஸ் ப்ராப்ளம் இருக்கா, ஈஸ்ட்ரோஜன் டாமினன்ஸ் இருக்கா, ஹார்மோன் டெஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். ஸோ இதை ஃபுட்டிலேயே நம்ம சரி பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான உணவுகளை எடுத்துக்கலாம் அப்படின்றத ஃபஸ்ட்டு நான் இப்போ சொல்கிறேன். இதுக்கு வந்து விட்டமின் B6 அதிகமுள்ள உணவுகளை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது உங்களோட ஈஸ்ட்ரோஜன் மெட்டபாலிசத்தை நல்லாவே பூஸ்டர் பண்ணி, அதாவது உங்கள் உடம்புல ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன்ஸை வந்து நல்லா ஈஸியாக மெட்டபலைஸ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணி, அதோட என்சைமேட்டிக் ப்ராசஸ் வந்து ஹெல்ப் பண்ணி உங்களுக்கு வந்து ஈஸ்ட்ரோஜன் மெட்டபாலிசம் நல்லா நடக்கும். இதுக்கு என்னென்ன உணவுகள் நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னா கொண்டக்கடலை, அப்புறமா வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ, சக்கரவள்ளி கிழங்கு, இந்த மாதிரி விட்டமின் B6 ரிச் ஃபுட்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஈஸ்ட்ரோஜன் டாமினன்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். அதுக்கப்புறமா செலீனியம் ரிச் ஃபுட்ஸ் எடுத்துக்கணும். இது வந்து நம்ம உடம்புல இருக்கிற எக்ஸ்ட்ரா ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன்ஸையும் டிடாக்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ இது வந்து எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன்ஃப்ளவர் சீட்ஸில் வந்து இந்த செலீனியம் நிறைய இருக்குது.
அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா டயட்ரி ஃபைபர். எதுக்காக ஃபைபர் ரிச் ஃபுட்ஸ் நம்ம நிறைய எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்மளோட ஃபைபர் தான் நம்ம உடம்புல இருக்கிற கழிவுகளை வெளியேற்றுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்படிங்கும்போது நம்ம உடம்புல இருக்கிற ஈஸ்ட்ரஜன் ஹார்மோன்ஸ், எக்ஸஸ் ஈஸ்ட்ரஜன் ஹார்மோன்ஸை வந்து இந்த ஃபைபர் ரிச் ஃபுட்ஸ் எடுத்துக்கும் போது அது ஈஸியாக எலிமினேட் பண்ணி நம்மளோட குடல் நலம், அதாவது கட், நம்மளோட இன்டெஸ்டைன்லேருந்து அந்த ஈஸ்ட்ரஜனை வந்து அதிகமாக வெளியேற்றிடும். ஸோ இதனால் உங்களுக்கு வந்து ஹார்மோன்ஸ் பேலன்ஸ்டு ஆகிடும். அதனால் ஃபைபர் ரிச் ஃபுட்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி அறிகுறிகள் இருந்தாலோ, இந்த மாதிரி உணவுகளை நீங்கள் சைட் பை சைடு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்காது. நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணி அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் எடுத்து நீங்கள் சரி பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்டு நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க. அப்போ தான் தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் இந்த வீடியோலேயே சன்ஃப்ளவர் சீட்ஸ், அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டயட்ரி ஃபைபர் ரிச் உள்ள ஃபுட்ஸ் எல்லாமே நான் வந்து ஆன்லைனில் வாங்குறதுக்கு நான் டேக் பண்ணுறேன். நீங்கள் வேணும்னா அதை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.